அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆண்டினுடைய கடைசி சந்திர கிரகணத்தை நம்ம சந்திக்க போகிறோம். இந்த ஆகஸ்ட் 28ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த கிரகணம் எந்தெந்த நாடுகளில் தெரியும், முக்கியமாக எந்த நேரம் தொடங்கி எந்த நேரம் இந்த கிரகணம் முடியும், இது மட்டும் இல்லாமல் இந்த கிரகணத்தை ஒட்டி இன்னும் என்ன மாதிரியான தகவல்கள்லாம் சொல்கிறாங்க, 12 ராசிக்கும் இந்த கிரகணத்தினுடைய தாக்கம் எப்படி இருக்கும், இதை பற்றி தாங்க நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. முக்கியமாக நீங்கள் எந்த நாட்டில் இருந்து இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. மேலும் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, மன அழுத்தம் இருக்குது, குழப்பமாக இருக்குது, நீங்கள் ஜோதிட ரீதியாக நல்ல தெளிவான ஒரு பலனை கேட்டு தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கும். இந்த ஆண்டு நடக்கக்கூடிய இறுதி சந்திர கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம், அதாவது இறுதி சூரிய கிரகணமும் ஆகஸ்ட் 12ஆம் தேதி தான் நடந்தது. அதே போல் இரண்டாவது இறுதி சந்திர கிரகணம் ஆகஸ்ட் 28ஆம் தேதி. இந்த நாளில் நடக்கக்கூடிய சந்திர கிரகணம் காலை 6:53 மணிக்கு அதனுடைய மங்களான கிரகணம் ஏற்பட தொடங்கும். தொடர்ந்து 8:03 மணிக்கு பகுதி சந்திர கிரகணம் தொடங்க இருக்கு. இந்த சந்திர கிரகணத்தினுடைய உச்சநிலையானது 9:42 மணிக்கு ஏற்படும். பிறகு 12:31:47 வினாடிகளுக்கு இந்த கிரகணம் நிறைவடையும். இந்திய நேரப்படி பார்த்தீங்க அப்படின்னா பகல் பொழுதுல ஏற்படுறதால இந்த சந்திரனுடைய கிரகண நிலையானது இந்தியாவில் பார்க்க முடியாது. இதுவே இந்தியாவில் இரவு நேரப்படி இந்த கிரகணம் அமைந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் பார்த்துருக்க முடியும். அதற்கு சூதகாலம் உண்டு, அதாவது தோஷ நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை நம்ம பார்த்துருக்கலாம். ஆனால் இது பகல் பொழுதுல வர்றதால இந்தியாவில் காணவும் முடியாது. இந்தியாவில் பெரிதாக சூத காலம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இந்த சந்திர கிரகண நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழிபாடு மற்றும் சுபகாரியங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லை அப்படின்னே சொல்லியிருக்காங்க. சரி, இந்தியாவில் தெரியாது தான், ஆனால் ஜோதிட ரீதியாக இதற்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த கிரகணத்தால் தனி மனித வாழ்க்கையில் சில தாக்கங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 12 ராசிகளின் மீது இந்த சந்திர கிரகணம் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த கிரகணத்தால் என்ன மாதிரியான பலன்கள் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷராசியை சேர்ந்தவங்களுக்கு சந்திர கிரகணம் சற்று சாதகமான பலன்களை கொடுக்கும். சில முக்கிய தொழில் தொடர்பான வாய்ப்புகள் கிடைக்கும். இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பயணங்கள் தொடர்பாக எச்சரிக்கையோடு இருக்கிறது நீங்கள் ரொம்ப நல்லது. இந்த நாளில் நீங்கள் பயணங்கள், தொலைதூர பயணங்கள் போகிறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் எச்சரிக்கையோடு போயிட்டு வர்றது நல்லது. அதே போல் அடுத்ததாக ரிஷபராசி அன்பர்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய பணிகளை முடிக்க முடியும். தொழில் தொடர்பாக எந்த ஒரு ரிஸ்கையும் நீங்கள் இப்போது தவிர்க்கிறது நல்லது. அதாவது தொழில் மூலமாக இப்போ நீங்கள் முதலீடு செய்கிறது, தொழிலில் முடிவெடுக்கிறது, இந்த தொழில் நமக்கு சரி வரும் அப்படின்னு அதில் நீங்கள் முழுமையாக இறங்குறது, அதெல்லாம் இந்த நாளில் நீங்கள் கைவிடுறது நல்லது. மற்றொரு நல்ல நாளில் செய்கிறது சிறப்பு. கிரகணம் முடிந்த பிறகு நீராடி அதில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவனுடைய ஆலயத்துக்கு தரிசனம் செய்வது நல்லது. அந்த ஆலயத்துக்கு போய் தரிசனம் செய்து கொள்ளுங்க, மிக நல்ல பலன்கள் கிடைக்கும். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களுக்கு சந்திர கிரகணத்தினுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர்மறையான பலன்களை கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்களுக்கு கொடுக்கும். அதே சமயம் உடல்நலம் தொடர்பாக கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. தேவையற்ற சண்டைகள் மற்றும் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது மிக நல்லது. நீண்ட தூரம் பயணங்கள் தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும். கிரகணங்கள் முடிந்த பிறகு வெள்ளை நிற பொருட்களை நீங்கள் தானமாக செய்வது மிக மிக சிறப்பு. அதாவது பால், அரிசி இது போன்ற பொருட்களை நீங்கள் தானமாக கொடுக்கும்போது மிக நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக கடகராசி. கிரகணத்தினுடைய தாக்கம் கடகராசியை சார்ந்தவங்களுக்கு வேலை மற்றும் தொழில் தொடர்பாக சவால்களை தரக்கூடியதாக அமையலாம்.
அதாவது இந்த நேரத்தில் உங்களுக்கு தொழில் தொடர்பாக எளிமையான முறையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் கூட சற்றே உங்களுக்கு தாமதப்படுத்தக்கூடிய வகையில் அமையலாம். உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் இந்த கிரகணம் நிகழ்வு நடக்கும் அப்படின்னும் உடல் நலம் பிரச்சனைகள் நீங்கள் எதிர்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதனால் நீங்கள் எதையுமே சாதாரணமாக நினைக்காமல் உங்களுக்கு உடனுடனே மருத்துவரை போய் அணுகுவது மிக நல்லது அப்படின்னு சொல்லலாம். துணையின் உடல் நலத்தில் அதிக கவனம் செலுத்தணும். நிறுவனம் முடிந்த வரைக்கும் நீங்கள் மற்றவங்களுக்கு வெள்ளை நிற இனிப்புகளை தானமாக கொடுக்கறது மிக நல்லதுன்னு சொல்கிறாங்க. இதுபோல் அடுத்ததாக சிம்மராசியை சேர்ந்தவங்க எதிர்பாராத உடல் நல பாதிப்பை சந்திக்க வாய்ப்பு அதிகம் இருக்குது. அதாவது சிலருக்கு பிரச்சனைகள், சிலருக்கு தொழில் மற்றும் பணியிடத்தில் தொடர்பான சவால்களை எதிர்கொள்ள வாய்ப்பு உண்டு. கிரகணத்துக்கு பிறகு அரிசியை தானமாக வழங்குறது ரொம்ப நன்மையை கொடுக்கும். அதுபோல் அடுத்ததாக கன்னிராசி அன்பர்களுக்கு ஊடகம் எழுத்துத்துறையில் உள்ளவங்க கவனமாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவது, நிதானம், இவை எல்லாமே உங்களுக்கு அவசியம். குறிப்பாக உங்களுடைய உடல் நலனில் சிறப்பான கவனம் தேவை. உறவுகளில் ஏற்ற இறக்கங்களை சந்திக்கிறதுக்கான காலகட்டமாக கூட அமையலாம். அதனால் நீங்கள் பெரிதாக எதையும் போட்டு குழப்பிக்கவும் வேண்டாம். அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தினுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, துலாம் ராசியை சேர்ந்தவங்க பண பரிவர்த்தனை விஷயங்களில் அதிகமான கவனம் செலுத்தணும். முடிந்தவரை பண பரிவர்த்தனைகளை தவிர்க்கிறது நன்மையை கொடுக்கும். வாகனம் ஓட்டும்போது சில காயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புண்டு. காதல் விஷயங்களில் கருத்து வேறுபாடுகளால் சிரமங்களை சந்திக்க நேரிடலாம். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் அதிகமான கவனம் வேண்டும். நிதி விஷயங்களில் கூடுதலான எச்சரிக்கையும் பண இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. உங்களுடைய உடல்நலனில் அதிகமான கவனம் செலுத்தி பராமரிக்கிறது இந்த நேரம் உங்களுக்கு மிக நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி அன்பர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இனி வரக்கூடிய காலகட்டம் இருக்கும். நீண்ட நாளாக குழுவில் இருக்கக்கூடிய பணிகளை நீங்கள் முடிக்க வேண்டும் அப்படிங்கிறது முடியும். அதே போல் தொழில் தொடர்பான தடைகள் உங்களுக்கு நீங்கும்னு சொல்லலாம். சிலர் பதவி உயர்வு போன்ற விஷயங்களை பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்ததாக மகர ராசி. கிரகணத்தினுடைய தாக்கம் காரணமாக மகர ராசியை சேர்ந்தவங்க அவசரத்தோடு அல்லது கோபத்தோடு எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம். உங்களுடைய பேச்சு மற்றும் செயல்பாடுகளில் நிதானம் அதிகமாக வேண்டும். பணியிடத்தில் மேல் அதிகாரிகளோடு வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. அதே போல் தொழில் தொடர்பாக எந்த ஒரு ரிஸ்கையும் இந்த நேரம் நீங்கள் எடுக்க வேண்டாம். கிரகணம் முடிந்த பிறகு அரிசியை தானம் செய்வது உங்களுக்கு மிக நன்மையை கொடுக்கும். அடுத்ததாக கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு உங்களுடைய ராசியில் சந்திர கிரகணம் நிகழ்வதால் அதீத கவனத்தோடு இருக்கிறது நல்லது. குறிப்பாக முக்கிய வேலைகளை தள்ளி போடுறத தவிர்க்கணும். சரியான திட்டமிடல் மற்றும் பொறுமையோடு செயல்களை அனுப்புவதால் வெற்றி கிடைக்கும். உங்களுடைய உறவுகளில் ஏற்ற தாழ்வுகள் ஏற்படவும் மன அழுத்தம் உண்டாகவும் வாய்ப்பு அதிகம். வெள்ளை நிற பொருட்களை தானமாக கொடுக்கறது இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக மீனராசி அன்பர்களுக்கு சந்திர கிரகணத்தினுடைய தாக்கம் காரணமாக என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மனநிலை தொடர்பான பாதிப்புகள் இப்போது சற்று உங்களுக்கு இருக்கும். ஆனால் அது நீங்கள் பெரிதாக போட்டு இன்னும் குழப்பி இது பண்ணிக்க வேண்டாம். குடும்ப உறவுகள் தொடர்பாக மனக்கவலையை எதிர்கொள்வீங்க. வாகனம் ஓட்டும்போது அதிகமான கவனம் செலுத்துறது நல்லது. நீங்கள் இந்த நேரம் நீண்ட தூர பயணம் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கூட அந்த வாகனம் ஓட்டும்போது ரொம்ப கவனமாக போகிறது நல்லது. முக்கியமாக இந்த கிரகணங்கள் அப்படின்னு சொன்னாலே பொதுவாக அது அசுப நேரமாக தான் நிறைய கருதுவாங்க. அது எந்த விதமான கிரகணமாக இருந்தாலும் அந்த நேரம் உங்களுக்கு ஒரு அசுபத்தை கொடுக்கும், அசுப பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறதால அந்த கிரகண நேரத்தை நீங்கள் பெரிதாக நீங்கள் கவனிக்காமல் விட்டால் கூட ஜோதிட ரீதியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில் ஒரு சில பாதிப்புகள் ஏற்படக்கூடியது தான் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பாதிப்புகளில் இருந்து நாம்
மாற்றம் அடையும். சரி, இந்த கிரகணம் எங்கெல்லாம் தெரியும் அப்படின்னு பார்த்துடலாம். ஐரோப்பா, ஆசியா, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா மற்றும் அட்லாண்டிக்காவின் சில பகுதிகளில், அண்டார்டிகாவினுடைய சில பகுதிகளில் தெரியும். இந்தியாவில் இது கண்ணுக்கு தெரியாது. சூரியனுடைய கடுமையான கதிர்கள்லேருந்து கண்களுக்கு பாதுகாப்பு தேவைப்படக்கூடிய இந்த சந்திர கிரகணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சில பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த சந்திர கிரகணங்கள் வந்து நம்ம நேரடியாக கூட பார்க்கலாம். ஆனால் இந்த நேரம் நமக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.